4ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது ஒரு கப்பலுக்குள்ளே ஏற்படும். குடும்ப உறவு நிலைகள்லாம் எப்படி இருக்கும்? பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லைங்க. ஸோ பிரிஞ்ச குடும்பமுமே ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு, பிராப்தம், வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு தீர்வுங்கிறது கிடைக்கிறது. 6 குரு பார்க்குறாரு. அப்போ கடன் அதிகமாகுமா குடும்பத்துக்காகன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. சுப கடன்கள் தான் நீங்க வாங்குவீங்க. பெரிய அழுத்தம்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. குழந்தை பாக்கியம் எங்களுக்கு இருக்கா? 6ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. நெறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் போக வேண்டிய ஒரு பிராப்தம் இருக்கு. பட் தயவு செஞ்சு டிலே பண்ணாதீங்க. நெறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு யாராவது மருத்துவர்கள் சொல்லியிருந்தாலுமே, இல்ல நான் நேச்சுரல் கான்செப்ஷனுக்கு முயற்சி செய்வேன் அப்படின்னு நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பட் அது எதுவும் சக்சஸ் ஆகல. இன்னும் நீங்க குழந்தை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா, இனிமே தயவு செஞ்சு தயங்காம ட்ரீட்மெண்ட்குள்ள போங்க. ட்ரீட்மெண்ட் மூலியமா குழந்தைகள் பிறக்கிறதுக்கு, ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாத்தையும் நான் ட்ரீட்மெண்ட்ட நோக்கி புஷ் பண்ணல. அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க மட்டும் இத எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். நேச்சுரல் கான்செப்ஷன் மூலமாவும் குழந்தை பிறக்கும். 4ஆம் இடம் வலுத்திருந்தாலே மனசுக்கு எது தேவையோ அது கிடைக்குங்க. நான் இதே தான் மேஷத்துக்கும் சொன்னேன். 4ல குரு வலுத்திருக்கிறாரு. மனசு சந்தோஷப்படும். அப்போ குழந்தை கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு எது பிரச்சனை? குழந்தை இல்லங்கிறது மட்டும் தான் பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனைங்கிறத கண்டிப்பா இந்த குரு பார்வைங்கிறது நீக்கி குடுத்துரும். கவலையே பட வேண்டாம்.